ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 49வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ போல ஒரு குட்டி பாட்டு போட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓஹோ, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஓஹோ, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓஹோ, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 8வது அதிகாரம், மன்னிக்கணும், ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள். வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வசனத்தோட அர்த்தம் பார்க்கலாம். இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பவுல் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, எல்லா இடத்துலையும், அந்த பூமியில உள்ள எல்லா இடத்துலையும் நம்ம அன்பா இருக்கணும், அன்பு மட்டும் கடன் பட்டு இருக்கணும். மற்றொன்றுக்கும் வேற எதுக்காக பொருளோ பணமோ எதுவோ நம்ம மற்ற ஒருத்தர்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணணும், யாரிடம் நம்ம கடன் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இந்த வசனத்துல சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சின்ன ஒரு தாட்ஸை, ஒரு கருத்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அநேகர் பார்த்தோன்னா கடன் வாங்குறாங்க, எல்லார்கிட்டையும் நிறைய கடன் வாங்குறாங்க, எதுக்கும் கடன் வாங்குறாங்க. ஒரு 2 விஷயம் நான் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்கு அதிகமாக கடன் வாங்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருமணத்திற்கு, மேரேஜ் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, ஹவுஸ் லோன் கடன் வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா திருமணத்திற்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணால் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க, 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜ் கிராண்டாக நல்லா தடபுடலாம், நல்லா பெரிய மண்டபம் வச்சு, நல்லா ஒரு மேலே தாளம் வச்சு பயங்கரமாக கடன் வாங்கி, சொந்த பணம் தான் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பணத்தை மேரேஜ் பண்ண தப்பு இல்லை. கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, தடபுடலாம் நல்லா விருந்து, நல்லா சிக்கன் பிரியாணி, அது ஐஸ்கிரீம் நல்லா நல்லா மேலே தாளம் எல்லாம் சூப்பராக வச்சு, நல்லா பாட்டு கச்சேரிலாம் வச்சு, நல்லா பயங்கரமாக பெரிய மண்டபத்தில் புக் பண்ணி பெரிய மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் வராங்க, சாப்பிட்றாங்க, வாழ்த்துறாங்க. ஓகே, சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுங்க மத்தியில், எங்கள் உறவினர்கள் மத்தியில் எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்குறாங்க. சில பேர் லோன் எடுத்து அதை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா வரங்க, சில பேர் தூட்டுருவாங்க, சில பேர் வாழ்த்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அது வேறு விஷயம்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகான போகலாம் ஒரு சின்ன கோயில்லையோ இல்லை சர்ச்சிலையோ அழகாக நம்ம சிம்பிளாக நம்ம மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பாடு போட்டு நம்ம அழகாக மேரேஜ் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடன் இல்லாமல் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேருக்காக சும்மா பெருமைக்காக புகைக்காக என்ன பண்ணுறாங்க, நடப்படலாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கடத்தில் மாட்டிக்கின்னு கடன் அடைக்க முடியாமல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைஃபே ஒரு வேதனைக்குள்ளாக போகுது. ரொம்ப திருப்பி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. நிறைய பேர் அது பண்ணாமல் ஃபேமிலியே பிரிஞ்சு போயிருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு நம்ம யார்கிட்ட கடன் வாங்கி மேரேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட மேரேஜே நம்ம கடவுள் வந்து அதை ஆஸ்வதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கி மேரேஜ் பண்ணுற அந்த திருமணத்தை கடவுள் நிச்சயமாக ஆஸ்வதிப்பான்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் பின்காலத்தில். அதனால என் தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வாழை பிள்ளைங்களா இருக்கீங்க, பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற பிள்ளைங்களா, நீங்கள் கடன் வாங்கி பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், பெற்றோர் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட புரிய வைங்க. அப்பா நீங்கள் கடன் பட்டு எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, கடைசியில் நாங்கள் தான் கடன் வாங்கி கடன் மாட்டின்னு நாங்கள் தான் மொழிக்கணும், நாங்கள் தான் கடனை கட்டணும், ரொம்ப கஷ்டப்படுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் புரிய வைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு 2 பேர் 2 வீட்லையும் பேசி சிம்பிளாக வந்து நம்ம மேரேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்திய தேசத்தின் நிதியமைச்சராக இருக்கிற அந்த அம்மா நிர்மலா தேவி, அந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க நினச்சிருந்தா எத்தனையோ கோடிக்கணக்கில் அவங்க செலவழிச்சு அவங்க கோடிக்கணக்கில் அவங்க இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் சொற்ப ஜனங்களை வச்சு தான் அவங்க மகளுக்கு மேரேஜ் பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம பத்திரிகைகள் கூட வாசித்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க அந்த நல்ல ஒரு நிலைக்கு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருமைக்காகவோ நம்ம புகைக்காகவோ நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடன் வாங்கி நம்ம மேரேஜ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் நல்லா கேளுங்க, பெற்றோரும் கேளுங்க. தயவுசெய்து பிள்ளைங்களை கடத்தில் மாட்டி வச்சிடாதீங்க. ரெக்வஸ்ட்டு கேட்குறேன், யாரும் என்ன பண்ணாதீங்க, கடன் வாங்கி மேரேஜ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் தாட்ஸ். 2வது தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் லோன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் லோன் போட்டு என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க 30 லட்சம் 40 லட்சம், ஒரு சில பேர்லாம் 70 லட்சம் 80 லட்சம் கூட லோன் போட்டு, ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க 1 லட்சமோ 1.5 லட்சம் சம்பாதிக்கும் போது அவங்க ஈஸியாக என்ன பண்ணி கட்டிலன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். காலங்கள் கடவுளுடைய கையில் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்துக்கு கூட வேல்யூ இருக்குது, ஒரு எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மனுஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா ஒரு நாள் மேலே வச்சுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவாங்க, உயிர் போச்சுன்னா பாடி எப்போ பார்த்து எடுக்க போகிறீங்க, பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது தாட்ஸ் என்னன்னா, தயவுசெய்து கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய மீடியாக்களில் பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் லோன் வாங்கி வீடு கட்டி அவங்க இருக்கிற ஜுவல்ஸு நகைகள் எல்லாம் பணத்தெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பாதி லோன் வாங்கி கட்டி கடைசியில் அந்த கடன் கட்ட முடியாமல் அந்த நகை போய் வீடு போய் கடைசி நடுத்தரில் வந்து நின்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் தாசன ஃப்ரெண்ட்ஸ், கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் ஒன்றும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எதுக்கு நம்ம அர்ஜென்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சேர்த்து வச்சு காசு தான் கட்டிக்கலாம், தப்பு இல்லை. காசு இருந்தால் கட்டிக்கலாம், பின்காலத்தில் சேர்த்து வச்சு கூட கட்டிக்கலாம், சொந்த வீடு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லோன் போட்டு தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லோன் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, அது கட்ட முடியாமல் அவங்க எல்லாமே நடுத்தரில் வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடன் வாங்கி நம்ம வீடு கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீட்டு கூட இருந்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிம்மதியாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் காசு எடுத்து கொஞ்சம் லீஸில் போகலாம். சொந்த வீடு கட்டி தான் சொந்த வீடு, அதுவும் லட்சக்கணக்கில் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கடன் சொந்த வீடு கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டெம்பரவரியான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 100 கோடி வருஷம் வாய் போகிறது கிடையாது. கோடி வருஷம் வாழ்ந்தா நம்ம ஆகணும் போகலாம், வீடு கட்டிக்கலாம். ஒரு கேரண்டி கடல் வந்து எப்பா நீ ஒரு 1000 வருஷம் வாய் இப்போ கேரண்டி கொடுன்னு சொல்ல கூட ஒரு 50 லட்சம் வாங்கி நம்ம கடை வீடு கட்டிவிட்டு நம்ம 1000 வருஷம் வாய்ப்பு ஈஸியாக அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம காமெடியாக சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தயவு செய்து நம்ம லோன் வாங்கி கடன் வாங்கி நீ வீடு கட்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். லோன் வாங்கி கடன் வாங்கி நம்ம எந்த பேங்க்லையும் சரி எங்கேயும் நம்ம ஃபினான்ஸ்லையும் சரி கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நடுத்தல் நின்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணால் பார்த்துருக்கேன், உங்களுக்கும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. நம்ம ஆசைகள் வரும், ஆசைகள் பார்ப்போம். 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், மாதம் 50,000 வச்சாவே அழகான பண்ணிடலாம் சூப்பராக. 10 வருஷம் 10 வருஷத்தில் அது நம்ம லோன் அடைச்சலாம், நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது முற்றிலும் தவறு ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் தவறு. கடன் வாங்கிறது
பாவம் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்குறது பாவம். கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் கடன் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம 2 தாட் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா, நம்ம கடன் வாங்கி நம்ம மேரேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆஸ்வாதம் கிடையாது. 2வது, கடன் வாங்கி நம்ம வீடு கட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆஸ்வாதம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிம்பிளா மேரேஜ் பண்ணலாம். சிம்பிளா சின்ன கோயில்ல வச்சு சிம்பிளா மேரேஜ் பண்ணி நம்ம சந்தோஷமா கடன் இல்லாமல் சந்தோஷமா வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது நல்லா சிம்பிளா நம்ம சின்ன குடிசை வீடு கூட போடி, சொந்த இடம் இருந்தா கூட ஒரு குடிசை வீடு, ஒரு சீட்டு வீடு போட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லட்சங்கள்லாம் நம்ம லோன் வாங்கி கட்டத்தை மாட்டிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து நம்ம கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குறது கடவுளுக்கு பிடிக்காத காரியம். கடன் வாங்குறது நம்ம அது ஒரு பெரிய ஒரு சாபம். கடன் வாங்கினா நம்ம போய் மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உயிருக்கு ஆபத்து வரலாம், நம்ம எதிர்காலம் பாதிக்கப்படலாம், நம்ம நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். நம்ம தயவு செய்து ஒரு திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன், யாரும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்க நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது நம்ம சிம்பிளாக நம்ம வாழ்ந்து சந்தோஷமா இந்த ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு அநேகருக்கு நம்ம ஆஸ்வதமா மாறி அநேகருக்கு நம்ம நல்ல வழி காட்டி நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு நம்ம கடன் வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மேக் ஏ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.